எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளிங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட 2 கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது. ஆம் ஆத்மா வந்தது, ஆம் ஆத்மா சொன்னது. அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் 2 கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்பு மட்டுமல்ல, வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாள், நேரத்தை பார்த்து கொண்டுதான். ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து, வருகின்றிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்தலாம், சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். சாயங்காலம் மாலை அது அறிவிக்கப்படும். அதுதாங்க. நீங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலும் பங்கெடுத்திருந்தீங்க. அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? அம்மா இருக்கும் வரை, தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க, நான் சொல்றது இருங்க, நீங்க இருங்க நான் சொல்றது கேட்டுக்கணும். நீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி தான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல.
அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சி இல்லைன்னு நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகை பிரித்து போட்டி அது என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணணும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்தா? எதிர்கட்சி கொடுத்தாங்கன்னு இல்லையா? அப்புறம் எதை கேட்குறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்லை ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் குறுக்கேள்வி கேட்கணும் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சி என்ன வேணும் பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்லை 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 அரசியலே இருங்க நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது கேட்டு முடியுங்களேண்ணா. ஒரு ஒரு செட்டன் இது பண்ணுறது யார் பேரில் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர், ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வரை எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கச்சி படம் இருக்குதா? காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிட்டு ஒரு படம் வந்திருக்கேன். காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்லை இல்லை காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகிறியாக இருந்தால் இல்லை இருங்க. சும்மா நீங்கள் எதோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்தில் வந்து இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டிடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் சுபாஷ் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க, ஒரே ஒருத்தரா கேளுங்க. சுபாஷ் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாற்றி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் டிகிரியானு கேட்பேன். நீ சொல்லுவேன் ஒவ்வொருத்தரா கேளுங்க. நீ அதையும் கம்மறீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாற்றிருந்தேன், இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருமே. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பார்த்து. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது, முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தினவர் கட்சிக்கு போயிருக்கேன்னா நான் கோரேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
மக்கள் வரவேற்பு மாபெரும் வரவேற்பு. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் டிவிக்காரில் என்ன சொல்கிறாங்க சேனலில், எங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை. நாங்கள் அதனால தான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், நிற்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்கு தான் முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற கூட எடுக்கிறீங்க, அங்கேயே நிற்கிற போது எடுக்கிறீங்க, சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல சார், வெளிப்படைத்தன்மை இல்ல, அதனால எடுக்கிறோம் சார். இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை. வேற இருங்க வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னால் டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட தானே வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?